இப்போ செகண்ட் யூனிட்ல நம்ம வந்து 4th சம் பார்க்கலாம்ப்பா. மயிலாடுதுறை மணமகிழ் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும். இப்போ ஒரு சம்முக்கும் நான் சொல்றேன், நீங்க பெறுதல் செலுத்தல் கணக்குகள் தயார் செய்யும் சொன்ன உடனே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதோடைய ரூல்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. ஒண்ணு, ரொக்கம் சாராத நடவடிக்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரொக்கம் அல்லது வங்கியோட நடவடிக்கை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கிறோம். சரியாப்பா? தொடக்க இருப்போட ஆரம்பிக்கணும், இறுதி இருப்போட முடியணும். சரியா? இப்ப பாருங்க, ரொக்கம் தொடக்க இருப்பு 15,000, தொடக்க வங்கி இருப்பு 25,000. இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னது, பெறுதல் சைடு. தொடக்க இருப்பா ஆரம்பிச்சிருவீங்க. நன்கொடை பெற்றது, இது பெறுதல் சைடு வரணும், அதனால பற்று சைடு. பழைய உபகரணங்கள் விற்றதுனால ரொக்கம் உள்ள வந்திருக்கும், அதனால இது என்னது, பற்று சைடு. சிற்றுண்டி செலவுகள் செலுத்தியது வரவு சைடு. மன்ற ஆண்டு விழா வசூல் பெற்றது, அதனால பற்று சைடு. டென்னிஸ் மைதான கட்டுமான செலவுகள் செலுத்தியது வரவு சைடு. அறக்கொடை நாடக காட்சி வசூல், இதுவும் அதே மாதிரி பெற்றது, அதனால எந்த சைடு வரணும், பற்று சைடு. வாடகை செலுத்தியது வரவு சைடு, செலுத்தியது. காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது, செலுத்தியது வரவு பக்கம். மன்ற ஆண்டு விழா செலவுகள் செலுத்தியது வரவு சைடு. ஒளியூட்டு செலவுகள் அதுவும் செலுத்தியது, அதனால என்ன சைடு, வரவு சைடு போடுறோம். பொழுதுபோக்கு செலவுகள் செலுத்தியது, அதனால வரவு சைடு. பில்லியார்ட்ஸ் மேஜை வாங்கியது, இது வந்து என்னதுன்னா, நம்ம இந்த அலுவலக ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் அது என்னது, நம்ம ரொக்கம் செலுத்தி தான் வாங்கியிருப்போம், அதனால அதுவும் என்னது, நம்மளுக்கு செலுத்துதல். அறக்கொடை நாடக காட்சி செலவுகள், அதுவும் என்னது, நம்மளுக்கு செலுத்துதல். முதலீடுகள் விற்றது, முதலீடுகள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதை என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க முடிச்சிட்டீங்க, அதை வித்துட்டீங்க, அப்ப அதன் மூலமா ரொக்கம் உள்ள வந்திருக்கும். அப்ப அது எங்க வரணும், உங்களுக்கு பெறுதல் பக்கம் வரணும், பற்று சைடு வரணும். இறுதி இருப்பு ரொக்கம் 12,000 வந்து நம்மளுக்கு எப்பவுமே என்னது, செலுத்துதல் சைடு நம்ம எழுதிடும். சரியா? இப்போ சொன்னதெல்லாம் இப்போ பெறுதல் பக்கமும் செலுத்துதல் பக்கமும் நம்ம எழுதிட்டோம். இப்போ வந்து நீங்க என்ன செய்யணும், ஆட் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். தனியா முதல்ல போட்டு பாருங்க, பென்சில்ல செஞ்சு பாரு. சரியா? பென்சில்ல தனியா போட்டு பார்க்கணும். அது எடுத்துக்காட்டு சமா இருந்தாலும் சரி, பயிற்சி கணக்காக இருந்தாலும் சரி, தனியா போட்டு பாருங்க. 0 இப்போ நான் போட்டுட்டேன், சம போட்டேன், அதனால நீங்க வந்து செஞ்சு பாருங்க. ஓகேவா? இப்போ இதை மட்டும் பாருங்க. 0 0 5 5 10, 10க்கு 0, மிச்சம் 1, 4 4 7 4 7 11 12 14 19 25 25 3 28 28 33 36. இந்த 12,000 நம்ம என்ன செஞ்சுக்கணும், சேர்த்துக்கணும் இல்லையா? 36 38க்கு 8, மிச்சம் 3 4 3 1 4 5 6 7 8 9 சாரி 9. அப்போ 98,000. எந்த பக்கம், செலுத்துதல் பக்கம் 98,000. இந்த சைடு ஆட் பண்ணுங்க. 0 0 0 4 2 6 6 8 14 20 28க்கு 8, மிச்சம் 2 2 4 6 6 4 10 12 13 14. அப்போ 1,48,000. இங்க 1,48,000 பெறுதல் பக்கம் வருது, செலுத்துதல் பக்கம் வந்து 98,000 வருது. இதுல மைனஸ் பண்ணுங்க. 0 0 0 8 8 போச்சுன்னா 0, 14ல் 9 போச்சுன்னா எவ்வளோப்பா, 5. அப்போ 50,000 வங்கி வந்து 50,000. நல்லா கவனிச்சுக்கோ. 3வது சம்ல வந்து நம்ம பார்க்கும் பொழுது செலுத்துதல்கள் வந்து அதிகமா இருந்தது, பெறுதல் வந்து கம்மியா இருந்துச்சு. அதனால நம்ம அங்க என்னன்னு போட்டோம், வங்கி மேல்வரை பற்றின்னு பெறுதல் பக்கம் போட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு செலுத்துதல்கள் வந்து கம்மியா இருக்கு, அதனால தான் இங்க என்னன்னு போட்டிருக்கோம், நம்ம வங்கின்னு போட்டிருக்கோம். புரியுதா? 50 போட்டு டேலி பண்ணி போட்டுரும். சரியாப்பா? இப்போ அடுத்து 5th சம் பாருங்க. 5th சம் பாரு. கீழ்காணும் தகவல்களிலிருந்து கடலூர் கபடி மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கை தயார் செய்யவும் கொடுத்துருக்கோம். ரொக்க இருப்பு, இது தொடக்க இருப்பு. வங்கி மேல்வரை பற்று 1/4/2018 எவ்வளவு இருக்கு, 20,000. எழுது பொருட்கள் வாங்கியதுன்னா நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, செலுத்துதல் சைடு, அதனால வரவு சைடு. பயண செலவுகள் என்னதுப்பா, செலுத்துதல் தானே, அதனால செலுத்துதல். பங்காதாயம் பெற்றது, பங்காதாயம்ங்கிறது என்னது, நீங்க ஏதோ ஒரு கம்பெனியில வந்து அதோடைய பங்குகளை நீங்க வாங்கியிருப்பீங்க, அதுல அந்த நீங்க எந்த அளவுக்கு பங்குகள் வாங்கியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆதாயம், பங்குகளுக்கான ஒரு ஆதாயம். இப்ப எப்படி வந்து அமௌண்ட்டுக்கு வந்து மாசம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா, அது மாதிரி நீங்க ஒரு கம்பெனியில வந்து கடனீட்டு பத்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடைக்கும். பங்குகள் வாங்கியிருக்கும் பொழுது பங்குகளுக்கு உண்டான ஒரு ஆதாயம், அதுதான் பங்காதாயம் அப்படிங்கிறது. அப்ப பங்காதாயம் பெற்றது, அது வந்து உங்களுக்கு ஒரு பெறுதல், அதனால என்ன செய்யறோம், அதை பற்று சைடு வச்சிடும். பொது செலவுகள் செலுத்தியது, அப்போ வரவு சைடு. சேர்க்கை கட்டணம் வந்து அட்மிஷன் பண்ணும்போது நம்ம வந்து என்ன செய்வோம், பெறுதல், அது வந்து பெறுதல் பக்கம் போட்டுக்கிறீங்க. சேர்க்கை கட்டணம்
தூது அஞ்சல் செலவுகள் இது வந்து செலுத்துதல் சரியா. நகராட்சி வரி செலுத்தியது வரி செலுத்துறது. அதுக்கப்புறம் வட்டி மற்றும் வங்கி கட்டணம் இது என்னதுப்பா நம்மளுக்கு செலுத்துதல் தானே. இதர வருமானங்கள் இதர வருமானங்கள்னாலே அது என்னது உங்களுக்கு பெறுதல் பக்கம். மைதானம் பராமரிப்பு மைதானம் பராமரிப்புனா என்ன அர்த்தம், அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், ரொக்கம் செலுத்தி தானே இதை செய்வோம். அதனால மைதானம் பராமரிப்புங்கிறது நம்மளுக்கு செலுத்துதல் சைடு. அரசிடமிருந்து பெற்ற மானியம் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு மானியம் கிடைச்சிருக்கு, அப்போ வந்து அது உள்ளே வந்திருக்கு, ரொக்கம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு உள்ளே வந்திருக்கு. அதனால என்ன செய்கிறோம் நம்ம பெறுதல் பக்கம் போட்டுரும், அதாவது பற்று சைடு. தொலைபேசி கட்டணம் செலுத்தியது வரவு சைடு. அறக்கட்டளை நிதி பெற்றது இது என்னது நம்மளுக்கு பற்று சைடு. காப்பீட்டு முனையம் செலுத்தியது வரவு சைடு செலுத்துதல்கள். மின் கட்டணம் செலுத்தியது வரவு சைடு. ரொக்க இருப்பு 31/3/2019 நம்மளுக்கு என்னது இறுதி இருப்பு. அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் செலுத்துதல் சைடு வச்சிருக்கிறோம் சரியா. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் இந்த சைடு எழுதியிருக்கிறோம், பற்று பக்கமும் வரவு பக்கமும் எழுதியிருக்கிறோம் பாருங்க ஓகேவா. சரி இப்போ என்ன செய்யணும் ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ண பார்ப்போம். 0 5 10 15 15க்கு 5 மிச்சம் 1 3 3 8 11 16 16 18 18 23 23 31 31 38க்கு 8 மிச்சம் 3 3 5 8 8 1 9 11 14 14 16 18 18 23 24க்கு 4 மிச்சம் 2 2 2 4 எவ்வளோ வருது 44,850. சரி இந்த சைடு பாருங்க எவ்வளோ வருதுன்னு 0 5 3 1 3 4 4 4 8 8 2 10 10க்கு 0 மிச்சம் 1 2 3 4 40,350. அப்போது செலுத்துதல் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வருது. அப்போ இது ரெண்டுக்குள்ளே வேரியேஷன் எவ்வளோ வருது 0 0 8ல் 3 போச்சுன்னா எவ்வளோப்பா 5 5 இந்த 4 என்ன வரும் அப்படியே வந்துருமா. அப்போ 4,500. இப்போ 4,500 இப்போ இங்கே இருக்கப்பட்டது எவ்வளோப்பா 4,500. ஆன்சர் வருதா 4,500. ஓகே கரெக்ட். இப்போ இது ரெண்டும் என்ன செஞ்சுருங்க டேலி பண்ணிடுங்க. 44,850 44,850 ஓகேவா. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு 5 சம் பார்த்துருக்கோம் சரியா. இந்த 5 சம்மையும் கொஞ்சம் பார்த்து வைங்க, நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுறேன் ஓகேவாப்பா. தேங்க்யூ.